Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். And இதை நாம உள்ளாடி சீஸ் வச்சு செய்ய போறோம். இந்த பொட்டேட்டோ சீஸ் பேன்கேக்கை வந்து வெறும் கெச்சப் மட்டும் வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போ வாங்க இந்த பொட்டேட்டோ சீஸ் பேன்கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்து 2 பெரிய உருளைக்கிழங்கை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம அதுக்கு ஸ்கின்னை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இங்கே உருளைக்கிழங்கை வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்தா போதும். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கை ஒரு மிக்சிங் பவுலுக்கு எடுத்து மாற்றிட்டு அதை வந்து நல்லா மசிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக மசிச்சதுக்கு அப்புறமா நாம் இதில் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா சரியாக இருக்கும். அதாவது 2 பெரிய உருளைக்கிழங்குக்கு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. அண்ட் இப்போ நான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அதாவது அரிசி மாவெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை கையாலேயே எந்த வித கட்டிகளும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருக்கணும். எந்த வித கட்டிகளும் இல்லாமல் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் இதை வந்து சின்ன சின்ன போர்ஷனாக டிவைட் பண்ணி சின்ன சின்ன பால்ஸாக வந்து எடுத்து மாற்றிக்கலாம். அதாவது உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு ஏற்றது மாதிரி இந்த மாதிரி பால் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிவைட் பண்ணி பால்ஸ் போட்டு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நாம் இதுக்கு உள்ளாடி சீஸ் வச்சு ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கையால் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளாடி கொஞ்சமாக சீஸ் வச்சுட்டு துருவின மொசரல்லா சீஸ் நான் இங்கே வச்சுக்கிறேன். இது வந்து ஹோம்மேட் மொசரல்லா சீஸ், வீட்டிலேயே தயார் பண்ணது. இதுக்கான வீடியோ வந்து நான் ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா லைட்டாக வந்து நம்ம உள்ளங்கையால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். லைட்டாக தட்டி விட்டால் போதும். இந்த மாதிரி பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரியே நாம் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு பால்ஸ்லேயும் உள்ளாடி சீஸை வச்சு ஃபில் பண்ணி அதை வந்து லைட்டாக வந்து தட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. வீட்டில் உருளைக்கிழங்கும் அப்புறமா சீஸும் இருந்தாலே போதும். டக்குன்னு வந்து பசங்க கேட்டாங்கன்னா உடனே ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப டைமும் எடுக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாம் செஞ்சு வச்சுட்டு இப்போ வந்து எல்லாம் தயாராக இருக்குது. ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலில் வந்து மிதமான சூட்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு அதை ஃப்ளிப் பண்ணி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த உருளைக்கிழங்குல வந்து அரிசி மாவும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால அவுட்டர் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். உள்ளாடி ரொம்ப சாஃப்டாக சீஸ் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா எல்லா பீசஸையும் நாம் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கமும் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நாம் இதை ஒரு வாட்டி கூட ஃப்ளிப் பண்ணிவிட்டு எடுத்து மாற்றிடலாம். அதாவது லைட்டாக அந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே நாம் வந்து பேன்கேக்ஸை வந்து எடுத்து மாற்றிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ ஆயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்பைஸியாக சாப்பிட விரும்புனீங்கன்னா நீங்கள் பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணும்போது அதில் வந்து லைட்டாக பெப்பர் ஆர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து கூட நீங்கள் பசஞ்சு எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு வித டேஸ்டியாக இருக்கும். பட் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தா தான் என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.